ஸோ guys, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இந்த சவுண்ட்ஸோட 20-in-1 க்ளீனிங் டூலை எப்படி யூஸ் பண்ணுறது, அதோட ரிவ்யூ அதை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ guys, இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட சவுண்ட்ஸ் 20-in-1 க்ளீனிங் கிட்டு. இது நான் எவ்வளோக்கு வாங்கினேன்னா 350-400 சம்திங் தான். எம்ஆர்பி வந்து 1000 போட்டிருக்கு. ஆனால் நான் வாங்கினது 350-400 சம்திங் தான். நல்லா ஆஃபரில் இருக்கும்போது இதை வாங்க, நல்லா யூஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். பாக்ஸுக்குள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு டிசைனே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஒரு நல்ல ஒயிட் கலரில் ப்ரீமியமாக அந்த சவுண்ட்ஸுன்ற அந்த பிராண்ட் டிசைனு, அந்த ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும், அந்த கீழே கொடுத்துருக்க அந்த ப்ரஷ்ஷு, நாசிலு, அந்த பிடிக்கிற ஒரு ஃபீலே ஒரு மாதிரி நல்லா ப்ரீமியமாக சூப்பராக இருக்குது. மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா 20 டூல் இருக்கும். அது எல்லாமே நம்பரிங் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க, பார்த்தாலே தெரியும். இந்த மேலே இருக்க லிஃப்ட் பண்ணால் இங்கே ஒரு சிம் எஜெக்டர் அந்த மாதிரி சில இது வந்து இருக்கும். இந்த கீழே இருக்க ப்ரஷ்ஷுக்கு வந்து இதை ஹோல்டு பண்ணி இங்கே கீழே புஷ் பண்ணால் இந்த ப்ரஷ்ஷு வந்து அன்லாக் ஆகிரும். இப்படி வச்சு நம்ம ப்ரெஷ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த கீபோர்டு அந்த மாதிரி இடத்துல யூஸ் ஆகும். நல்லா குவாலிட்டி நல்லா ப்ரீமியமாக நல்லா கொடுத்துருக்காங்க. மறுபடியும் அதே மாதிரி புஷ் பண்ணி மேலே தூக்குனா நம்ம வச்சிடலாம். ஸோ ஒவ்வொரு டூலையும் நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இந்த பாக்ஸுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு யூசர் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டாக பிரித்து எதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லியும் மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்காங்க. இதான் பார்த்தீங்கன்னா அந்த க்ளீனிங் கிட். எல்லா 20 டூல்ஸுமே இது ஒன்றுத்துக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த பட்டனை வந்து இப்படி ஹோல்டு பண்ணி இப்படி கீழே புஷ் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வரும். இது எந்த மாதிரி ப்ரஷ் இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, அந்த கீபோர்ட் சர்ஃபேஸு அந்த மாதிரி துடைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். எல்லா டூலையும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் கடைசியாக உங்களுக்கு காட்டுறேன். அப்புறமா இதை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா இதுக்குள்ளே வந்து நிறையா டூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த பெருசில் இருந்து போவோம். இந்த பெரிய டூல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இந்த மாதிரி இருக்கும். நம்ம இதை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இப்படி இதை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த கம்ப்ரெஷனில் ஏர் வரும். இந்த மாதிரி ஒரு மைன்யூட்டான இடத்துலலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கா, இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். அடுத்ததாக என்ன இருக்குன்னா, இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில் மாதிரி இந்த சின்ன பாட்டிலில் வந்து வாட்டர் கொடுத்துருப்பாங்க. எதுக்குன்னா நம்ம இதை வந்து வச்சு ஸ்ப்ரே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே மாதிரி யூஸ் பண்ணி வைப் பண்ணிக்கிறதுக்காண்டி யூஸ் ஆகும். இந்த மாதிரி சின்னதாக கொடுத்துருப்பாங்க. சின்னோண்டு ரொம்ப சின்ன கண்டெய்னர் தான். சும்மா லைட் இந்த டிஸ்பிளே துடைக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சின்ன சின்ன ரூல்ஸில் வந்து போவோம். இது எதுக்குன்னா, இந்த கேமரா லென்ஸ் இருக்கும்ல, அதை க்ளீன் பண்ணுறதுக்காண்டி இதை காட்டுறேன். இந்த மாதிரி. அடுத்ததாக என்ன இருக்குன்னா, இது எதுக்குன்னா, இந்த சார்ஜிங் போர்ட்டு இல்லை போர்ட்டெல்லாம் உள்ளே க்ளீன் பண்ணுறதுக்காண்டி எஸ்டி கார்ட் ஸ்லாட் இருக்குன்னா, இதை நம்ம வச்சு இந்த எஸ்டி கார்ட் ஸ்லாட்டை க்ளீன் பண்ணிக்கலாம். எவ்வளோ அழுக்கு பாருங்க. இந்த மாதிரி நம்ம வச்சு க்ளீன் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய போர்ட் இந்த மாதிரி இந்த ஆக்ஸ் போர்ட் இருக்குன்னா, இந்த ஆக்ஸ் போர்ட்டை கூட க்ளீன் பண்ணிக்கலாம். எல்லா போர்ட்டையுமே வந்து க்ளீன் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக என்ன இருக்குன்னா, இது எதுக்குன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அந்த ஏர் கம்ப்ரெஷன், இந்த காற்று பிடிச்சி பண்ணுறதுக்கு. இதை வந்து நம்ம இதை இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு இதை இப்படி வச்சா பெரிய நாசில் இருக்கும். பெரிய ஏர் அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பெரிய அமௌண்ட்டாக இது பண்ணுறதுக்காண்டி காற்றை ப்ளோ பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டூல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் டூல். நம்ம மற்ற இது எல்லாத்தையுமே வந்து
இதில் இன்சர்ட் பண்ணி இதை நம்ம பெருசாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெருசாக யூஸ் பண்ணுறது. சில போர்ட்லாம் வந்து கொஞ்சம் உள்ளே இருக்கும். அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து இதை எக்ஸ்டென்ஷன் மாதிரி போட்டு நல்லா பெருசாக க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி கொடுத்துருக்காங்க இது. இப்போ அடுத்து என்னென்னு பார்த்தோம்னா, இது வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இந்த இயர்பட்ஸ், இந்த இயர் டிப்ஸ் இருக்கும்ல கரெக்டாக இந்த இடத்துல அந்த மெஷ்ஷு இருக்கும். அந்த மெஷ்ஷை ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்காண்டி இது யூஸ் ஆகும். இல்லை நீங்கள் ஏதாவது போர்ட்டை க்ளீன் பண்ண கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் போர்ட்டை கூட க்ளீன் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் இதை வச்சு. இது வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இதே இந்த இயர்பட்ஸு இதெல்லாம் இருக்குல்ல, இதோ இதுக்குள்ளே இதை க்ளீன் பண்ணுறதுக்காண்டி, இதை நம்ம இப்படி உள்ளே க்ளீன் பண்ணுறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான, ஏன்னா இதுக்குள்ளெலாம் வந்து எதுவுமே போகாது டக்குன்னு. இந்த மாதிரி கொடுத்துறதுக்கு வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி இடத்துல இயர் வேக்ஸ் வந்து அடைச்சிருக்கும், அதை ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வச்சு நம்ம ஈஸியாக இதில் ப்ரெஷ் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் வேறு எதுலையாவது உங்களுக்கு ஏதாவது அடைச்சிருந்துச்சின்னா கூட, இந்த இயர் வேக்ஸோ அந்த மாதிரி எதுவும் அடைச்சிருந்துச்சின்னா கூட ரிமூவ் பண்ணிட்டு இதை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக என்ன இருக்குன்னா, இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த நல்லா ஒரு சின்ன சின்ன இடத்துலலாம் வந்து சாஃப்டாக வச்சு க்ளீன் பண்ணுறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி இடத்துலலாம் ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்காண்டி இதை கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே வந்து கீபோர்ட் ப்ரஷ்ஷு. கீபோர்டோட அந்த கீஸ்க்கு இடையில இருக்கிறத வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு. இது வந்து கொஞ்சம் ஹார்டான ஸ்ட்ரிப்ஸில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து சாஃப்டாக இருக்கும். இந்த கம்பார்ட்மெண்ட்டு முடிஞ்சிச்சு. அப்புறமா இதுக்கு மேலே இருக்கிறதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, இந்த கீபோர்டில் இந்த கீ கேப் இருக்கும்ல, அதை எடுக்கிறதுக்கு. இது வந்து இந்த நார்மலான கீபோர்டில் இருக்கிற கீ கேப்பை ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. இப்படி ரெண்டு பக்கமும் இப்படி லாக் பண்ணிவிட்டு இதை வச்சு நம்ம புல் பண்ணால் இப்படி ஈஸியாக வந்துடும். அடுத்ததாக கொடுத்துருக்க வந்து சிம் எஜெக்டர் எல்லாருக்குமே தெரியும், அந்த சிம் போர்ட்டில் இருந்து எடுக்கிறதுக்கு. இதுவும் வந்து கீ கேப் புல் பண்ண தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து மெட்டலில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹார்ட் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இது மெக்கானிக்கல் கீபோர்டுக்கு. இது வந்து மெக்கானிக்கல் கீபோர்டில் புல் பண்ணுறதுக்காண்டி ஈஸியாக வர்றதுக்கு. இதிலே வந்து இது ஒன்று கொடுத்துருக்காங்க, மைக்ரோ ஃபைபர் கிளாத் இருக்கிற மாதிரி. இது எதுக்குன்னா இந்த டிஸ்பிளே இதெல்லாம் துடைக்கிறதுக்காண்டி. நீங்கள் பாட்டுக்கு தண்ணி சப்போஸ் அப்படி ட்ராப் ஆச்சுன்னா, இந்த பெசிலுக்குள்ளே போச்சுன்னா நம்ம மொத்தம் எல்சிடிக்கே அஃபெக்ட் ஆகும் அது. அதனால் அதை மட்டும் பார்த்து யூஸ் பண்ணுங்கள், அந்த வாட்டர் மட்டும். இந்த ஸ்ப்ரே பாட்டில் இல்லை, எதில் யூஸ் பண்ணாலும் தண்ணி அதுக்குள்ளே போனாலே ரிஸ்க்கு தான் நமக்கு. இந்த மாதிரி துடைக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது வந்து இது வெறும் இந்த ப்ரஷ்ஷில் வர இதனால இந்த மாதிரி இந்த கேப்புக்குள்ளே ஈஸியாக போயிடும். அதனால் இது துடைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஈஸியாக.
ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஆஃபரில் வந்துச்சுன்னா இந்த ப்ராடக்ட் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான கேஜெட் இது. ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.